Hi brothers, actually நம்ம கிளாஸ்ல GSTல காம்போசிஷன் ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ GST பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேக்ஸ் பே பண்ணுற ஒரு ஸ்கீம், இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ நார்மல் டேக்ஸ் பே பண்ணுற ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 12% GST ரேட் வந்து 12%, 18%, 28%. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேட் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நார்மல் டேக்ஸ் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸோ மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா GST ரேட் வந்து கம்மியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க காம்போசிஷன் ஸ்கீமில் ஓகேங்களா. ஸோ காம்போசிஷன் ஸ்கீமில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா GST ரேட் வந்து 1%, 5%. ஸோ இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீமில் இன்புட் டேக்ஸ் ரேட்டை அவைல் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி காம்போசிஷன் ஸ்கீம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ப்ரொவிஷனும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஸ்கீமில் வரணும் அப்படின்னா எவ்வளோ டேர்ன் ஓவர் லிமிட் வேணும், எந்த மாதிரி ரேட் அப்ளிகபிள் ஆகுது, ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னென்ன பிஸ்னஸுக்கு மட்டும் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியும், யார் வந்து அவைல் பண்ண முடியாது, காம்போசிஷன் ஸ்கீம் அவைல் பண்ணால் அதோட ப்ரொசீஜர் என்ன, காம்போசிஷன் ஸ்கீமில் எந்த மாதிரி வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காம்போசிஷன் ஸ்கீம் வந்து யார் எலிஜிபிள், ஸோ யாரால் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இந்த லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் ஓகேங்களா. ஸோ கடைசி அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores இருக்கணும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஸ் இயர் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் 1.5 crore டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியும் ஓகேங்களா. ஸோ 1.5 crores எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா MMM டேப்ஸ் UK நாகாலாந்து ஓகேங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, MMM அப்புறம் டேப்ஸ் அப்புறம் UN ஓகேங்களா. ஸோ MMM டேப்ஸ் UN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MMMனா ஒன்றும் இல்லை, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம். டேப்ஸ்னா திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்னா உத்தராகண்ட் அண்ட் நாகாலாந்து ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores கிடையாது, 50% தான். 1.5 crores பாதி தான். 75 lakhs வந்து டேர்ன் ஓவர் லிமிட். 75 lakhs வரைக்கும் இருக்கிறவங்க காம்போசிஷன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ணிக்கலாம். 75 lakhsக்கு மேலே இருக்கிறவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது ஓகேங்களா. ஸோ 75 lakhs வந்து இவங்களோட லிமிட்டை. யாருக்கு? MMM டேப்ஸ் UN ஓகேங்களா. ஸோ MMM வந்து மணிப்பூர், மிசோரம், மேகாலயா. டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம். அப்புறம் UN வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட், நாகாலாந்து ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs வந்து டேர்ன் ஓவர் லிமிட். மற்ற ஸ்டேட்டு இதை தாண்டி மற்ற ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores வந்து டேர்ன் ஓவர் லிமிட் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் ஓவர் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வரலாம். ஓகே, இப்போ டேர்ன் ஓவர் லிமிட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேர்ன் ஓவர் லிமிட்டை எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா டேர்ன் ஓவர் லிமிட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். டேர்ன் ஓவர் லிமிட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அவுட்வர்ட் சப்ளை எதெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸம்டட் சப்ளை எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் என்னென்ன டேர்ன் ஓவர் லிமிட் பார்த்தோமோ ஸோ அது எல்லாமே இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஒன்று எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஓகேங்களா. ஸோ ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் நீங்கள் Q&Aல பார்க்குறப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. அக்ரிகேட் டேர்ன் ஓவர் அப்படின்னா அவுட்வர்ட் சப்ளை எல்லாமே வரும். பிரின்சிபல் டு ஏஜென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜென்ட்டோட நேமில் இன்வாய்ஸ் போட்டாங்கன்னா அது அவுட்வர்ட் சப்ளையில் வரும். RCM பேசிஸில் நம்ம பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யாராக இருப்போம், RCM பேஸில் நம்ம GST பே பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து ரிசிபியன்ட் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக RCM பேஸை பொறுத்தவரைக்கும் இன்வெர்ட் சப்ளையாக இருக்கும். ஸோ அது வந்து அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அங்கே பார்க்கக்கூடிய அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த இதுலேயும் அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் வரும். ஒன்று மட்டும் மாறும், என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், டேப்ஸ் திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம். அப்புறம் UN உத்தராகண்ட், நாகாலாந்து ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 lakhs. மற்ற ஸ்டேட் மற்ற யூனியன் டெரிட்டரிக்கு வந்து 1.5 crores. அப்புறம் டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக நம்ம பிரிப்போம். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங். அப்புறம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும்தான் உண்டு ஓகேங்களா. ஸோ ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் தான் உண்டு. மற்ற சர்வீஸுக்கு காம்போசிஷன் ஸ்கீமில் அவைலபிலிட்டி கிடையாது ஓகேங்களா. ஸோ காம்போசிஷன் ஸ்கீமில் சர்வீஸ்னால் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் தான், வேறு எந்த சர்வீஸும் இன்க்ளூட் ஆகாது ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் 1% ஆஃப் த டேர்ன் ஓவர்.
ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து மேனுஃபேக்சரிங்க ஜிஎஸ்டி ரேட் வந்து 1%. அதுவே ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% ஜிஎஸ்டி ரேட்டு. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து ஜிஎஸ்டி ரேட். ஓகேங்களா. ஸோ இப்போ மேனுஃபேக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன் உண்டு. எக்ஸப்ட் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு இந்த காம்போசன் ஸ்கீமில் வர முடியாது. பான் மசாலாவுக்கும் இந்த காம்போசன் ஸ்கீம் வந்து கிடையாது. டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த செங்கல் பண்ணுறவங்க. இல்லை, ஸோ ஃப்ளை ஆஷ்னால் இந்த இது சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே யூஸ் பண்ணுறவங்க. அப்புறம் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, இதெல்லாம் மேனுஃபேக்சரர்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது. ஐஸ்கிரீமை வாங்கி விற்கிறவங்க ட்ரேடர்ஸ், இவங்களுக்கு காம்போசன் ஸ்கீம்குள்ளே வரலாம். ட்ரேடர்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். பான் மசாலா வாங்கி விற்கிறாங்கன்னா அதுவும் ட்ரேடர்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அண்ட் டைல்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் காம்போசன் ஸ்கீம்லாம் வராது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு காம்போசன் ஸ்கீமில் வரும். ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங்னா அவங்கள வாங்கி விற்கிறது. மேனுஃபேக்சரிங்னா ஐஸ்கிரீம் வந்து அவங்களே ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பான் மசாலா வந்து தயாரிப்பாங்க. டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர் வந்து அவங்களே ஃபேக்ட்ரியில் வந்து தயாரிப்பாங்க. ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், டைல்ஸ் எல்லாமே அவங்களே ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படின்னா அது வந்து காம்போசன் ஸ்கீம்ல வராது. ஸோ இதை தவிர மற்ற மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஜிஎஸ்டி, ட்ரேடர்ஸுக்கும் 1% ஜிஎஸ்டி. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் தான் காம்போசன் ஸ்கீமில் வரும். ஸோ அதுக்கும் 5% ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ சர்வீசஸில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து வரும். மற்ற சர்வீஸுமே காம்போசன் ஸ்கீமில் வராது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சர்வீசஸ் வரும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் காம்போசன் ஸ்கீமில் வரும். 5% வந்து அதுக்கு ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபியூச்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ நான் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு காம்போசன் ஸ்கீமோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. நான் எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்துலாம். ஆக்சுவலாக சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும்தான் காம்போசன் ஸ்கீமில் வரும். மற்ற சர்வீஸ் எதுவுமே காம்போசன் ஸ்கீமில் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் காம்போசன் ஸ்கீமில் வரும். இப்போ ஒரு சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸபிள் கூட்ஸ் ₹1 நான் டாக்ஸபிள் கூட்ஸ் பண்ணியிருந்தா கூட அந்த சப்ளையருக்கு காம்போசன் ஸ்கீம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஆக்சுவலாக டாக்ஸபிள் சப்ளையும் பண்ணுறேன், எக்ஸம்ப்டட் சப்ளையும் பண்ணுறேன், நான் டாக்ஸபிள் சப்ளையும் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளை மட்டும், பியூராக டாக்ஸபிள் சப்ளை மட்டும் பண்ணால் தான் என்னால் காம்போசன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியும். அதுவே நான் டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காம்போசன் ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்ஸ்டேட் சப்ளைனா ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ஸ்டேட் டு ஸ்டேட் சப்ளை பண்ணுறேன். ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே சப்ளை பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வர முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் நான் சேல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே என்னோட பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. என்னோட சேல்ஸ் வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே ஸ்டேட்டு போகாமல் தமிழ்நாடுக்குள்ளேயே நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் காம்போசன் ஸ்கீம்குள்ளே வர முடியும். தமிழ்நாடு விட்டு கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு நான் சேல் பண்ணுறேன், இன்டர் ஸ்டேட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காம்போசன் ஸ்கீம்குள்ளே அவைலபிள் எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சன் சப்ளை கூட்ஸ். முன்னாடி கூட்ஸுமே இருந்துச்சு. இசிஓ மூலமாக கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது, சர்வீஸுக்கும் எலிஜிபிள் கிடையாது. இது பழைய ஸ்கீம் படி. ஓகேங்களா. ஸோ இப்போ புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இசிஓ மூலமாக கூட்ஸ் பண்ணிக்கலாம், காம்போசன் ஸ்கீம்குள்ளே வர முடியும். இசிஓ மூலமாக சர்வீஸ் பண்ணுறவங்க காம்போசன் ஸ்கீம்குள்ளே வர முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட். இப்போ நான் அமேசான் மூலமாக நான் வந்து என்னோட கூட்ஸை நான் விற்கிறேன்னா காம்போசன் ஸ்கீம்குள்ளே வரலாம். அமேசான் மூலமாக நான் சர்வீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் உண்டு. கேட்ரிங் சர்வீஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸு, ப்ளம்பரிங் சர்வீஸு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பே உண்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆப் உண்டு. அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை ஃபுல்லாமே அந்த ஆப்பில் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு பைப் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதில் ப்ளம்பரிங் சர்வீஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்பில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கர் வந்து வீட்டுக்கு வந்து அந்த ப்ளம்பரிங் சர்வீஸை பண்ணிட்டு போயிடுவார். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆப்பில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ளம்பர் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப் அந்த இசிஓ வந்து சேலரி வேஜஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த இசிஓ மூலமாக நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீஸு காம்போசன் ஸ்கீம்குள்ளே வராது. அதே இசிஓ மூலமாக கூட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ நான் ஒரு புக் வந்து சேல் பண்ணுறேன், அமேசான் மூலமாக நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. ஓகேங்களா.
ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிசிஓ மூலமாக நம்ம பண்ணுறோம். ஈசிஓ மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? கஸ்டமர் ஈசிஓ நம்ம கூட்ஸை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வரலாம். அதுவே நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. ஓகேங்களா? ஸோ சர்வீஸுக்கு மட்டும் இப்போ கிடையாது. முன்னாடி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமே காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே வராது. இப்போ வந்து புது அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஈசிஓ மூலமாக கூட்ஸ் பண்ணிக்கோங்க, காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வரலாம். ஆனால் ஈசிஓ மூலமாக சர்வீஸ் பண்ணுறாங்க, காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெண்ட்மெண்ட்டுங்கிறதால ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. சப்ளை ஆஃப் கூட்ஸ் கேன் நவ் அவுட் ஃபார் காம்போசன் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் பண்ணுறவங்க காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியும். சர்வீஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி தெளிவாக அமெண்ட்மெண்ட் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வர மாட்டாங்கன்னா மேனுஃபேக்சரர், ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ், பிரிக்ஸு, டைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மேலேயே நம்ம பார்த்துக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி ரேட் வந்து 1% மேனுஃபேக்சரருக்கு. யாருக்கெல்லாம் கிடையாது? ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பான் மசாலா, டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஷ், பிரிக்ஸு, டைல்ஸு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு காம்போசன் ஸ்கீம் வந்து கிடையாது. சப்போஸ் இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காம்போசன் ஸ்கீம் வந்து உண்டு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினாக உங்களுக்கு வந்து குழப்பத்துக்காக என்ன கேட்பாங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு காம்போசன் ஸ்கீம் வந்து எலிஜிபிளான்னு சொல்லி கேட்டாங்கன்னா எலிஜிபிள் கிடையாதுன்னு போட்டுறக்கூடாது, எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும், பேன் மசாலா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் காம்போசன் ஸ்கீம் வந்து கிடையாது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் காம்போசன் ஸ்கீம் உண்டு. ஓகே. அப்புறம் சிடிபி ஆர் என்ஆர்டிபி. சிடிபினா கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன். ஸோ அவங்களுக்கு காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வரமாட்டாங்க. கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன் 3 மாதம் 4 மாதம் தான் அவர் ஒர்க்கே பண்ணுவார். ஸோ அவருக்கு எதுக்கு காம்போசன் ஸ்கீமு? என்ஆர்டிபியும் அதே மாதிரி தான். என்ஆர்டிபி பொறுத்த வரைக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியாவுக்குள்ளே வராது, ஒரு 3 மாதம் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படி போயிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் நான் என்ஆர்டிபி. அவங்களுக்கும் காம்போசன் ஸ்கீம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தோம். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு காம்போசன் உண்டு, அதர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. நான் டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நான் டாக்ஸபிள் கூட்ஸ் மட்டும் பண்ணுறேன், இல்லை நான் டாக்ஸபிள் கூட்ஸ் ப்ளஸ் டாக்ஸபிளும் சேர்த்து பண்ணுறேன்னா எனக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போது ஓகேங்களா? சப்ளையர் பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் கூட்ஸ் மட்டும் பண்ணுறான்னா அவருக்கு காம்போசன் ஸ்கீம் வந்து உண்டு. டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் எக்ஸம்ப்டட் கூட்ஸ் பண்ணுறேன்னா அவருக்கு காம்போசேஷன் ஸ்கீம் வந்து கிடையாது. எக்ஸம்ப்டட் கூட்ஸ் மட்டும் பண்ணாலுமே காம்போசன் ஸ்கீம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸம்ப்டட் கூட்ஸுங்கிற வேர்டு வந்தாலே அந்த அந்த பிஸ்னஸில் எக்ஸம்ப்டட் கூட்ஸும் சேர்த்து பண்ணுறாருனாலுமே காம்போசன் ஸ்கீம் கிடையாது. டாக்ஸபிள் கூட்ஸ் மட்டும் டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் காம்போசன் ஸ்கீம் வந்து உண்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். காம்போசன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் எதுவுமே நம்ம இஷ்யூ பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நார்மல் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணால் போதும். டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணால் நமக்கு வந்து ஐடிசி வந்து அவைல் பண்ண முடியும். ஓகே. ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண வேண்டாம், ஐடிசியை நம்ம அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நார்மல் டாக்ஸபிள் பெர்சன்னா என்ன பண்ணுவேன்? நான் நார்மல் டாக்ஸபிள் பெர்சன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு கூட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபானா இது 10% ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருப்பேன். 10% ஜிஎஸ்டி கட்டி 110 ரூபான்னு சொல்லி நான் வாங்கியிருப்பேன். இப்போ இந்த கூட்ஸை நான் சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா ப்ராஃபிட் வச்சு நான் சேல் பண்ணேன்னு வச்சுக்குவேன். ஸோ இதுக்கு வந்து 11% ஜிஎஸ்டி வச்சு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 11 நான் டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக டெபாசிட் பண்ணது 11 நான் எவ்வளோ ஜிஎஸ்டி வாங்கியிருக்கணும், கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கணும், இந்த 11 ரூபாயை நான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் டெபாசிட் பண்ணணும். 11 ரூபா டேரெக்டாக டெபாசிட் பண்ணாமல் இந்த 10 ரூபா ஐடிசியாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடிசி கிளைம் பண்ணுறது வந்து காம்போசன் ஸ்கீமில் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ காம்போசன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 ரூபா மொத்தமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் ஜிஎஸ்டி ரேட்டு வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 110னா இப்போ மேனுஃபேக்சரிங்காக இல்லை ட்ரேடிங்காக இருந்தீங்கன்னா 1% தான் ஜிஎஸ்டி. 1% போடுறப்போ 1.1. ஓகேங்களா? ஸோ 1.1 மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 10 ரூபா ஐடிசியை நீங்கள் அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியே ரொம்ப கம்மி 1.1 தான்.
இப்போ நீங்கள் வாங்குறப்ப இவன் நார்மல் டேக்ஸபிள் பர்சனாக இருந்தால் இவன் 10 ரூபா இவனுக்கு பே பண்ணணும். ஸோ 10 ரூபா நீங்கள் ஐடிசி அவைல் பண்ண முடியுமா அந்த 1.1லேருந்து? நெகட்டிவில் போகும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவில் போகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி கிரெடிட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண முடியாது. டேக்ஸே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் காம்போசன் ஸ்கீமில் வர்றவங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் வந்து ரொம்பவே கம்மி. அதனால் ஐடிசி வந்து அவங்க அவைல் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர். செகண்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா தே நீட் டு இஷ்யூ பில் ஆஃப் சப்ளை இன் விச் நோ டேக்ஸ் கேன் பி சார்ஜ். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை வந்து இஷ்யூ பண்ணணும். பில்லு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டேக்ஸ் இன்வாய்ஸ் தேவையில்லை. டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் டேக்ஸ் அந்த இன்வாய்ஸில் சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்டிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. பில் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளையில் ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் இருக்கும். ஸோ காம்போசன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சப்ளையர் பையர். ஓகேங்களா? ஸோ இவருக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பில் மட்டும் போடுங்க. 100 ரூபா ப்ரைஸ்னா 100 ரூபா ப்ரைஸ்ன்னு சொல்லி போடுங்க. ஜிஎஸ்டி ஒரு 1 ரூபானா 101 ரூபான்னு சொல்லிட்டு பையர்கிட்ட இந்த 1 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பையர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணவும் முடியாது. ஐடிசியும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது. இதுதான் காம்போசன் ஸ்கீமில் உள்ள ட்ராபேக்கு. இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த ஐடிசியை உங்களால் கிளைம் பண்ணவும் முடியாது. இப்போது நீங்கள் சேல் பண்ணுறப்போ உள்ள ஜிஎஸ்டியை பையர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ பையர்கிட்ட வந்து ஜஸ்ட் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபான்னு சொல்லி தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த 1 ரூபாயை வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இப்போ வந்து அதனால தான் இதுக்கு ஐடிசியே கிடையாது. பையர்கிட்ட வந்து நீங்கள் 1 ரூபா நீங்கள் வாங்கவே இல்லை. இப்போ இந்த பையர் இந்த கூட்ஸ் ஃபர்தராக சப்ளை பண்ணுறப்போ அவரும் ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் காம்போசன் ஸ்கீமில் ஐடிசியே தேவையில்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே? ஸோ 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போசன் ஸ்கீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கலாம், அது ஐடிசியே கிரியேட் பண்ண முடியாது. இது நம்ம எடுத்துக்க முடியாது. அப்புறம் நீங்கள் பில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் போடுறப்போ 100 ரூபா செல்லிங் ப்ரைஸு, 10 ரூபா ஜிஎஸ்டி, ஸோ 110 ரூபா எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு பையர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. பில் ஆஃப் சப்ளை தான் நம்ம போட முடியும். அந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்போனன்ட் இல்லாமல் ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம போட்டு விற்போம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் போட்டு விற்போம். அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் 100 ரூபாய்க்கு பதிலாக காம்போசனோட சேர்த்து 101 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காம்போசன் டேக்ஸ் வந்து 1 ரூபான்னு சொல்லி தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் காமிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பையர்கிட்ட நீங்கள் காம்போசன் ஸ்கீமில் உள்ள ஜிஎஸ்டியை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது. டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் என்னவோ அதான் நீங்கள் வாங்க முடியும். அதே டைமில் ஐடிசி வந்து கிரெடிட் அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து காம்போசனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பில் ஆஃப் சப்ளை மட்டும் தான் இது பண்ண முடியும். விச் நோ டேக்ஸ் கேன் பி சார்ஜ். பையர்கிட்ட இருந்து எந்த டேக்ஸுமே நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது. உங்கள் பாக்கெட்டில் தான் நீங்கள் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இயர்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், GST4 அண்ட் குவார்ட்டர்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். காம்போசன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வைஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏப்ரல், four, 5, 6, 7, 6 குவார்ட்டர்லி வைஸுங்கிறப்போ 1, 4, 2, 4, 5, 6 ஓகேங்களா? 36. அதுக்கப்புறம் 7, 8, 9, 39. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31st டிசம்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 31st மார்ச். ஓகேங்களா? ஸோ குவார்ட்டர்லி வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை இதுக்கு ஒரு டியூ டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டியூ டேட் நம்ம பார்க்குறப்போ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். குவார்ட்டர்லி 1 நாள்லேருந்து 30/6 வரைக்கும் என்னென்ன சப்ளைலாம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான டேக்ஸ். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா சப்ளை வந்திருக்கு. 1 நாள்லேருந்து 30/6 வரைக்கும் எல்லா இன்வாய்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் எக்ஸலில் போடணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் போடுறப்போ டோட்டலாக 10 லட்ச ரூபா வந்திருக்கு. 10 லட்ச ரூபா சேல்ஸ் சொல்லி வந்திருக்குன்னா இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 1% ஜிஎஸ்டி. ஸோ 1 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 லட்சத்தை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டியூ டேட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் 30/6லேருந்து 30/9 வரைக்கும் ஒரு 20 லட்ச ரூபா வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு 1% போட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லட்ச ரூபா குவார்ட்டர்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு குவார்ட்டர், இங்கே ஒரு குவார்ட்டர். ஓகேங்களா? ஸோ குவார்ட்டர்லி நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஆனுவல் ரிட்டர்ன் இயர் எண்டு முடிஞ்ச உடனே நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இயர்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் நீங்கள் ஃபைல் பண்ணுறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் டேக்ஸ் வந்து பே பண்ணுறது வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் காம்போசன் ஸ்கீமில். ஓகேங்களா. நார்மல் ஸ்கீமில் வந்து மந்த்லி பேவும் பண்ணணும், மந்த்லி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். காம்போசிஷன் நார்மல் ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபைல் பண்ணால் போதும். குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் காம்போசன் ஸ்கீம் டு பி அடாப்டட் யூனிஃபார்ம்லி பை ஆல் RPs ஹேவிங் சேம் பேன். ஓகேங்களா. ஸோ காம்போசன் ஸ்கீம் வந்து பேன் பேஸில். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பேன் பேஸுங்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடில் ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன், குஜராத்தில் ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன், ஆந்திர பிரதேசில் ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகாவில் ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன், இங்கே ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்ம ஸ்டேட் வைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் ஸ்கீம் நம்ம அவுட் பண்ணுறோன்னா பேன் வைஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் காம்போசன் ஸ்கீம்குள்ளே வாரீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் காம்போசன் ஸ்கீமில் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ காம்போசன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு பேன் வச்சுருக்கிறவங்க இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே சேல் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாத்துக்குமே காம்போசன் ஆப்ட் பண்ணால் காம்போசன் ஸ்கீமில் மட்டும்தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரே பேன் நம்பரில் உள்ளதுக்கு எல்லா பிஸ்னஸுக்கும் அதே தான் வரும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து டேன் ஓவர் வந்து பேன் வைஸ் பார்த்தோம். இப்போ ஸ்கீம் இதுவும் பேன் வைஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ பேன் வைஸ் பார்க்குறது வந்து டேன் ஓவர் அண்ட் ஸ்கீமு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டேட் வைஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் வைஸ் என்னது, பேன் வைஸ் என்னது. பேன் வைஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி டேன் ஓவர் பார்த்தோம். இந்த காம்போசன் ஸ்கீமில் கண்டுபிடிக்க டேன் ஓவருக்கும் பேன் வைஸாக நம்ம பண்ணுவோம். ஸ்கீம் GST ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நார்மல் ஸ்கீமா காம்போசன் ஸ்கீமாங்கிறது பேன் வைஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பேன் நம்பரில் நீங்கள் காம்போசன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேன் என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே காம்போசன் ஸ்கீம் தான் அப்ளை ஆகும். ஓகே. மென்ஷன் வேஸ் காம்போசன் taxable person not eligible to collect tax on supplies. நீங்கள் வந்து பில்லு போட்டுருப்போம், பில் ஆஃப் சப்ளை போட்டிருப்போம், அதில் ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் வந்து காம்போசன் taxable person நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் சப்ளைஸ். உங்களுக்கு பண்ணக்கூடிய சப்ளைஸுக்கு நான் டேக்ஸ் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த டாப் ஆஃப் த பில் ஆஃப் சப்ளை, அதுவும் பில்லில் டாப்பில் கொட்ட இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இஷ்யூட் பை ஹிம் அண்ட் ஆன் எவ்ரி நோட்டீஸ் ஆர் சைன் போர்ட் டிஸ்பிளேட் அட் ப்ராமினன்ட் பிளேஸ் அண்ட் ஹிஸ் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அட் எவ்ரி பிளேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து 5% GST போட்டிருக்காங்கன்னா அவங்க காம்போசன் ஸ்கீம்குள்ளே இருப்பாங்க. அவங்க பில்லில் கண்டிப்பாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா காம்போசன் taxable person நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் சப்ளைஸ் சொல்லிட்டு அவங்க கொட்ட இடத்துல போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நேம் போர்டில் போட்டிருக்கணும். எல்லா அவங்க பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த நோட்டீஸ் போர்டு நேம் போர்டில் வந்து அவங்க போட்டிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் ஃபியூச்சர்ஸ். இவங்களால ஐடிசி முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம GSTயை கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய GSTயை ஐடிசியை அவைல் பண்ண முடியாது. ஸோ ஐடிசி நம்ம அவைல் பண்ண முடியாது, கஸ்டமர்கிட்ட GST கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் காம்போசனில் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா GST வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் பே பண்ணுவோம். GST ஃபைல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து இயர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது மெயினான முக்கியமான பாயிண்ட் என்னென்னா காம்போசன் ஸ்கீம் வந்து பேன் வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு பேனில் எங்கெங்கெல்லாம் GST ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ, எந்தெந்த ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஸோ எல்லாத்துக்குமே காம்போசன் ஸ்கீம் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் காம்போசன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு பேன் வைஸ், ஒரு பேனில் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களோ ஒரு பேன் வைஸ் நீங்கள் காம்போசன் ஸ்கீம் அவுட் பண்ணுறப்போ எல்லா பிஸ்னஸுக்கும் காம்போசன் ஸ்கீம் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நார்மல் இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் காம்போசன் ஆப்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் காம்போசனுக்குள்ளே வாரீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் காம்போசன் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து சம்மில் பார்க்குறப்போ முக்கியமாக தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சர்வீஸ் பாட்டுக்கு வருவோம். சர்வீஸ்னால் ரெஸ்டாரண்ட் சர்வீஸாக இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதர் சர்வீஸ்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் யோசிக்கல. பார்த்தீங்களா. ஆக்சுவலாக சர்வீஸுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் மட்டும் தான் காம்போசன் ஸ்கீமில் வரும். சப்போஸ் அதர் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கும் ஒரு சில பெனிஃபிட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ரெண்டு ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்னென்னா, சப்போஸ் அதர் சப்ளை சர்வீஸ் அதர் தேன் ரிசர்வ் சர்வீஸ் வேல்யூ ஆஃப் சச் சர்வீஸ். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட் தவிர சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் பண்ணுறப்போ ஒரு சில சர்வீஸும் சேர்த்து பண்ணுறீங்க. அதர் சர்வீஸ் இல்லை, ஸோ அதர் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் தவிர அதர் சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் பண்ணுறப்போ இதோட சேர்த்து சர்வீஸும் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணுறப்போ இதுக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் எப்போ நம்ம அப்ளிகபிள் ஆகும்னா, இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேங்களா? 5 lakh அமௌண்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் 10% ஆஃப் டோட்டல் டேர்ன் ஓவர். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் நம்ம எடுத்துக்கணும். அதாவது மேனுஃபேக்சரிங்கில் உள்ள டேர்ன் ஓவர், ட்ரேடிங்கில் உள்ள டேர்ன் ஓவர், சர்வீஸில் உள்ள டேர்ன் ஓவர் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதில் 10%க்குள்ளே சர்வீஸோட டேர்ன் ஓவர் இருக்கணும். ஓகேங்களா? சர்வீஸோட டேர்ன் ஓவர் வந்து 10%க்குள்ளே இருக்கணும். நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதோட டேர்ன் ஓவர் வந்து 10%, டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 10%க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுலேயும் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ளே உங்களோட சர்வீஸ் டேர்ன் ஓவர் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் வந்து ஒரு 100 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறீங்க. ஓகேங்களா? சர்வீஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோ இதில் 105 லட்சம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்போ 5 lakhs ஆர் 10% ஆஃப் 105 லட்சம் போட்டிங்கன்னா 10.5 lakhs வரும். ஓகேங்களா? 105 லட்சத்தில் 10% போட்டால் 10.5 lakhs ஆர் 5 lakhs, விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 10.5 lakhs. ஸோ இந்த 10.5 lakhs வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் டேர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சர்வீஸ் டேர்ன் ஓவர் எவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்க, வெறும் 5 lakhs, 10.5 lakhsக்குள்ளே தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் காம்போசிஷனுக்குள்ளே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது மேனுஃபேக்சரிங் வந்து 100 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இது கூட சர்வீஸ் வந்து எவ்வளோ பண்ணிங்கன்னா, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேர்ன் ஓவர், அக்ரிகேட் டேர்ன் ஓவர் எவ்வளோ வருது, 112 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இப்போ சர்வீஸோட லிமிட் நம்ம பார்க்கணும். 5 lakhs அமௌண்ட்டு, அப்புறம் 10% ஆஃப் டோட்டல் டேர்ன் ஓவர் 112 லட்சம். ஓகேங்களா? ஸோ போடுறப்போ 112 லட்சம் இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா 11.2 lakhs, 5 lakhs. இது ரெண்டுலேயும் விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 11.2 lakhs. ஸோ சர்வீஸ் வந்து 11.2 lakhsக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு சர்வீஸ் வந்து அதை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீமுள்ள வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சர்வீஸோட டேர்ன் ஓவர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சர்வீஸோட டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 5 lakhs இல்லை 10% டோட்டல் டேர்ன் ஓவர் இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் விச் எவர் இஸ் ஹையரோ அதுக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்க, சர்வீஸ் மட்டும் ஒரு 4,90,000 வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சர்வீஸ் மட்டும்தான் உங்களோட டேர்ன் ஓவர், வேறு எந்த இதுவுமே பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதர் தேன் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் நல்லா வச்சுக்கோங்க. அதர் தேன் ரெஸ்டாரண்ட் சர்வீஸை சப்போஸ் ஒரு ரிப்பேர் சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்ஃபோன்லாம் நீங்கள் வாங்கி ரிப்பேர் சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்க, 4,90,000 மட்டும் தான் உங்களோட டேர்ன் ஓவர். அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வர முடியாது. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே வர முடியாது. ஸோ நீங்கள் 20 லட்ச ரூபா 10 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வர்றப்போ 10 lakhs டேர்ன் ஓவர், 20 lakhs டேர்ன் ஓவர், 40 lakhs டேர்ன் ஓவர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ட்ரைனிங் ரெண்டும் நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க. அதில் சர்வீஸ் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வர்ற மாதிரி தான் உங்களால் ஆப்ஷன் பார்க்க முடியுமே தவிர, சர்வீஸ் மட்டும் பார்க்குறப்போ சப்போஸ் 4,90,000 அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 5 lakhsக்கு மேலே இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணணும். சர்வீஸ் மட்டும் பண்ணுறாங்க, 10 லட்ச ரூபா சர்வீஸ் மட்டும் பண்ணுறாங்க. M² என்டிக்கு 10 லட்சம் லிமிட்டு. ஸோ M² என்டியில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 5 lakhs தாண்டிடுச்சு. டோட்டல் டேர்ன் ஓவரில் 10% பண்ணிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ வரும், 1 lakh வரும். ஸோ 5 lakhs or 1 lakh விச் எவர் பார்க்குறப்போ 5 lakhs தாண்டிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. ஓகேவா? ஸோ மற்ற மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அது கூட சேர்த்து சர்வீஸ் பண்ணுறப்போ தான் நம்ம வந்து இது கரெக்டாக வரும். ஓகேங்களா? சம் பார்க்குறப்போ தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சர்வீஸ் கம்பேர் பண்ணுறப்போ 5 lakhs ஆர் 10% ஆஃப் அக்ரிகேட் டேர்ன் ஓவர்.
ஓகேங்களா. ஸோ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இங்கே ஒரு 10 lakhs வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 lakhs வருதுன்னா இந்த 10 lakhsக்குள்ளே தான் நம்ம சர்வீஸை வந்து பண்ணியிருக்கணும். சர்வீஸ் டேர்ன் ஓவர் வந்து 10 lakhsக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வரலாம். அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்னொரு ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக செக்ஷன் 10(1) உள்ளது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ 10(1) பொறுத்தவரை ஜிஎஸ்டி ரேட் வந்து 1%, 5%, 1%. ஸோ இதுக்கு இந்த ரேட்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். செக்ஷன் 10(2)A சப்செக்ஷன் 2A பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து 6%. ஓகேங்களா. இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் ப்ரொவைடர். ரெஸ்டாரண்ட்டை தவிர மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த இது வரும். மற்ற சர்வீஸ் ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் இந்த லிமிட்டுக்குள்ளே வரல. 5 lakhs லிமிட்டுக்குள்ளே 10% டேர்ன் ஓவருக்குள்ளே வரலை. இதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் வந்து 151 வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்துடும். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ன் ஓவர் லிமிட்குள்ளே பண்ணுறவங்க, இல்லை இந்த இதில் பார்க்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்குள்ளே வர்றவங்க, இவங்களாம் வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 வந்து அப்ளை ஆகும். அப்படிங்கிறப்போ 1%, 5%, 1% நம்ம டேர்ன் ஓவரில் வரும். அது பொறுத்த வரைக்கும் காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர். இதை தவிர மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். அக்ரிகேட் டேர்ன் ஓவரே மொத்த டேர்ன் ஓவரே 50 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தால் தான் இந்த செக்ஷன் கீழே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம செக் பண்ணோம். 5 lakh or 10% ஆஃப் டோட்டல் டேர்ன் ஓவரை வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நமக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்ஷன் 10(2)A ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா. செக்ஷன் 10(2)A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவரே 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டேக்ஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6%. ஓகேங்களா. ஸோ அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. செக்ஷன் 10(1) கீழே வரலாம். எப்போ வர முடியும்? டேர்ன் ஓவர் வந்து ஒன்று சர்வீஸ் டேர்ன் ஓவர் வந்து 5 lakhs or 10% ஆஃப் டேர்ன் ஓவர் இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையரோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே சர்வீஸ் டேர்ன் ஓவர் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா செக்ஷன் 10(1) படி 1%, 5%, 1% நம்ம டேக்ஸ் ரேட் வரும். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா 10(2)A நம்ம வருதான்னு பார்க்கணும். 10(2)A வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவர் 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு டேக்ஸ் ரேட் வந்து 6%. ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பர்சன் நாட் எலிஜிபிள் டு டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 10(1)னா இந்த இருக்கலாம் இதுதான். ஓகேங்களா. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸாக இருக்கணும். அதர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா இல்லை 10% ஆஃப் டேர்ன் ஓவருக்குள்ளே இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா 10(2)A வரலாம். 10(2)A வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 50 lakhsக்குள்ளே அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இருக்கணும். ஜிஎஸ்டி ரேட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6% தான் ஜிஎஸ்டி ரேட்டு. சரி, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது? இது மேலே பார்த்தா அதே தாங்க. ஸோ இது மேலே பார்த்தா அதே தான். இசிஓ மூலமாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அவைலபிள் கிடையாது. இன்டர் ஸ்டேட் சப்ளை ஸ்டேட் டு ஸ்டேட் வேறு ஸ்டேட்டுக்கு பண்ணுறவங்களுக்கு மேலே பார்த்தா அதே நார்மல் தான், அவங்களுக்கும் வராது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நான் டாக்ஸபிள் கூட்ஸ் பண்ணுறாங்களோ ஓகேங்களா. சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸபிள் கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறவங்க இல்லை எக்ஸப்டட் கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு வராது. ஓகேங்களா. அப்புறம் மேனுஃபேக்சர் ஆஃப் ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர், ஃப்ளை ஆஸ், ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு வராது. சிடிபி, என்ஆர்டிபிக்கும் வராது. ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தா மற்ற எல்லாமே காமன் தான். இந்த நான் எலிஜிபிலிட்டி எல்லாமே காமன் தான். ஸோ இந்த நான் எலிஜிபிலிட்டியில் எது மட்டும் வராதுன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதர் தென் ரெஸ்டாரண்ட் சர்வீஸு வரும். ஓகேங்களா. ஸோ அதை தவிர மற்ற நான் எலிஜிபிலிட்டி எல்லாமே இங்கேயும் காமனாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதர் தென் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அப்புறம் அது 5% 5 lakhs 10% ஆஃப் டேர்ன் ஓவர் அந்த லிமிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்களுக்கும் இந்த 10(2)A வந்து அப்ளை ஆகும். ஜிஎஸ்டி ரேட் வந்து 6%. அப்புறம் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன் நம்ம பார்த்தாச்சு.
first supplies of goods and services from 1st April to date of becoming liable for registration. Limit of 50 lakhs. First supply of goods and services include supplies of 1st April of a financial year to the date of becoming liable for registration. For determining tax payable, first supplies of goods are not include 1st April of financial. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே எப்போ வரோம்னா, இப்போ வந்து நம்ம டேர்ன் ஓவர் லிமிட் வந்து சப்போஸ் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ புமாஸ் ஆஃப் தெலுங்கானா போது டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 20 லட்ச ரூபா ஓகேங்களா. ஸோ இந்த 20 லட்ச ரூபா லிமிட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஸோ 20 லட்ச ரூபா தாண்டிட்டா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 1 ஏப்ரல் வந்து பாருங்கள், 1 ஏப்ரல் வந்து பார்த்துக்கிறப்போ 1 ஏப்ரல் 2025 ஓகேங்களா. ஸோ 4வது மாதம் வந்து டேர்ன் ஓவர் வந்து ஒரு சப்போஸ் ஒரு 5 லட்ச ரூபா, 5வது மாதம் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா, 6வது மாதம் டேர்ன் ஓவர் வந்து 5 லட்ச ரூபா ஓகேங்களா. ஸோ இப்போ 20 லட்ச ரூபா என்றைக்கு எக்ஸீட் ஆகிருக்குது, 6வது மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா பண்ணிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ 5 + 10 + 5 போட்டிங்கன்னா இங்கே 20 லட்ச ரூபா வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ 6வது மாதம் எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆகிடுவீங்க ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி பெர்சன் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதர் சர்வீஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு தான் தாண்டி இருக்குது. ஆனால் 50 lakhsக்குள்ளே தான் நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செக்ஷன் கீழே வரலாம் ஓகேங்களா. ஸோ பியூர்லி சர்வீஸ் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட் தவிர மற்ற சர்வீஸ் தான் பண்ணுறீங்க, உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 20 லட்ச ரூபா தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரலாம். அதுவும் காம்போசனுக்குள்ளே 10(2)A வரலாம் ஓகேங்களா. ஸோ 10(2)A படி பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 20 லட்ச ரூபா மேலே வந்தனாலே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து 20 லட்ச ரூபா, 7th இங்கே 1 லட்ச ரூபா டேர்ன் ஓவர், 8 வந்துன்னா ஒரு 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர், 9 பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா, 20 லட்சம் வேண்டாம், 21, 31, இங்கே ஒரு 31, 19 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து 6வது மாதம் எண்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி ஆகிட்டீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நார்மல் ஸ்கீமில் பண்ணலாம், இல்லை காம்போசன் ஸ்கீம்லேயும் பண்ணலாம். காம்போசன் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி என்ன, அதர் சர்வீஸ்க்கு 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் காம்போசன் ஸ்கீம் 10(2)A கீழே வரலாம். 6% GST கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ 6% GST கட்டுற மாதிரி நீங்கள் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்க. காம்போசன் ஸ்கீமில் 10(2)Aக்குள்ளே 6% GSTக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதம் வந்து 20 லட்ச ரூபா. ஸோ இந்த மாதம் வந்து 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா டேர்ன் ஓவர். இங்கே வந்து 20 லட்ச ரூபா +20 ப்ளஸ் இங்கே ஒரு 19. ஸோ 20 + 1 + 20 + 19 போட்டிங்கன்னா இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ 9th month எண்டு பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சேல் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் காம்போசன் ஸ்கீமை விட்டு வெளியே வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ 50 லட்ச ரூபா தாண்டிடுச்சுலாம். ஆக்சுவலாக நீங்கள் டேர்ன் ஓவர் வந்து 50 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே 10(2)Aக்குள்ளே வர முடியும், 6% GST பே பண்ண முடியும். 9th month எண்டில் நீங்கள் 50 லட்ச ரூபா தாண்டிட்டீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 10th October 9 month எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் நார்மல் ஸ்கீமுக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் காம்போசன் ஸ்கீம் வந்து நீங்கள் அவுட் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் நார்மல் ஸ்கீம் வந்து அவுட் பண்ணலாம் ஓகேங்களா. சரி ஓகே. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே தான் கம்பல்சரி, இங்கேருந்து நீங்கள் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வாரீங்க. இந்த டேர்ன் ஓவர் இந்த சேல்ஸுக்குலாம் நீங்கள் GST பே பண்ணுமா? இந்த சேல்ஸுக்கு நீங்கள் GST பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா. ஸோ டேர்ன் ஓவர் லிமிட் பார்க்குறப்போ இங்கேருந்து 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. டேர்ன் ஓவர் லிமிட் பார்க்குறதுக்காக தான் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே இருந்து தான் உங்களுக்கு 20 லட்சத்தை எக்ஸீட் ஆகிடுச்சு, இங்கே தான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சேல் பண்ணுறீங்களோ இதுக்கு மட்டும்தான் GST வந்து அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி பண்ண சப்ளைக்கு வந்து GST வந்து நோ GST ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்கீம்லேயுமே GST கிடையாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேர்ன் ஓவர் நீங்கள் என்றைக்கு தாண்டுறீங்களோ காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வாரீங்க. காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே இந்த 1 லட்சத்துக்கு 1 லட்சம் + 20 லட்சம் + 19 போட்டிங்கன்னா 1 + 20 21 + 19 போட்டிங்கன்னா 40 லட்ச ரூபா.
40 லட்சத்துக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி 1% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 4 லட்ச ரூபா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மல் சப்ளை ஆகிடுச்சா, ஸோ இங்கே ஒரு 10 லட்ச ரூபா, இங்கே ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. நார்மல் சப்ளையில் அந்த கூட்ஸுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் இன்ட்டு 18% ஜிஎஸ்டி போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இது சம்மில் வந்து இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து வர்றப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரொவிஷன் மட்டும் நீங்கள் கிளியராக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் வந்து எந்த சப்ளைலேருந்து பார்ப்போம்னா 1 ஏப்ரல்லேருந்து நம்ம டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆனால் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் டேர்ன் ஓவர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம டேர்ன் ஓவர் பார்ப்போம். பார்க்குறப்ப 20 லட்சத்தை எக்ஸீட் ஆகிடுச்சு. 20 லட்சத்தை எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் 50 லட்ச ரூபாக்குள்ளே டேர்ன் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா காம்போசன் ஸ்கீமில் இருப்பீங்க. 50 லட்ச ரூபா என்னைக்கு தாண்டிங்கன்னா அப்போ நார்மல் ஸ்கீமுக்கு மாறிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நடந்த டேர்ன் ஓவர் வந்து 40 லட்ச ரூபா. ஸோ நான் காம்போசன் ஸ்கீமில் ட்ரேடிங் பண்ணுற சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6% ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ 40 லட்சம் இல்லை 6% போட்டிங்கன்னா 2,40,000 ஜிஎஸ்டி இங்கே நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ 50 லட்சம் நீங்கள் எக்ஸீட் பண்ணுறா இப்போ நீங்கள் நார்மல் ஸ்கீமுக்கு மாறிடுவீங்க. அப்போ இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 பண்ணால் 20 லட்சமா. ஸோ அந்த சர்வீஸுக்கு வந்து நார்மல் டேக்ஸ் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி இருக்குமா. ஸோ அப்போ 3,60,000 பே பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தான். அக்ரிகேட் டேர்ன் ஓவர் பார்க்குறப்ப எல்லா டேக்ஸபிள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குற அதே தான். எல்லா டேக்ஸபிள் சப்ளைஸ் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஸோ ஆர்சிஎம் பேசிஸில் நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம்னா அதை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அது ஆக்சுவலாக இன்வெர்ட் சப்ளையாக இருக்கும். ஆர்சிஎம் பேசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளையர் ரெசிபியன்ட். நார்மலாக சப்ளையர் தான் டேக்ஸ் வந்து பே பண்ணுவார். கவர்மெண்ட்டுக்கு சப்ளையர் தான் டேக்ஸ் வந்து பே பண்ணுவார். ஆர்சிஎம் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் கூட்ஸ் வந்து பண்ணுவார். இவர் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்டும் சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணுறது இவர் தான். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸை பே பண்ணுறது இவர் தான். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப ஆர்சிஎம் பேசிஸில் டேக்ஸை நாம் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சப்ளையராக பையரா? நம்ம பையர் தான். பையராக இருக்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெர்ட் சப்ளை பண்ணோம்னா டேர்ன் ஓவருக்குள்ளே வருமா வராது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ரூபாயை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடணும். இது நம்ம டேர்ன் ஓவரில் வருமா வராது. ஓகேங்களா. ஸோ இன்வெர்ட் சப்ளையான ஆர்சிஎம் பேசிஸ் வந்து டேர்ன் ஓவரில் வராது. ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். அப்புறம் எக்ஸப்டட் சப்ளை வந்து டேர்ன் ஓவரில் வரும். எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேர்ன் ஓவர் வரும். இன்டர்ஸ்டேட் சப்ளை எல்லாமே டேர்ன் ஓவரில் வரும். ஹேவிங் சேம் பிளான். ஓகேங்களா. அப்புறம் பாட்டு எக்ஸ்க்ளூட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி காம்பவுண்ட்லாம் வராது. ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அது போக முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து வராது. ஓகேங்களா. டு நாட் கன்சிடர் கம்ப்யூட்டர் ஆல் இந்தியா பேசிஸ் நோட் பண்ணி வைக்க வேண்டியது என்னென்னா, அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் அக்ரிகேட் ஆனவரில் வராது. ஓகேங்களா. டு டிட்டர்மைன் எலிஜிபிலிட்டி ஆஃப் காம்போஸ் ஸ்கீம் அக்ரிகேட் ஆனவர் இஸ் கன்சிடர் முக்கியமாக தேவை. அப்புறம் பெர்சன் எலிஜிபிள் ஃபார் காம்போசன் வில் பே டேக்ஸ் செப்பரேட்லி ஃபார் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தனித்தனியாக டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே காம்போசன் ஸ்கீம் தான். ஓகே. அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர்றதுக்கு ப்ரொசீஜர். நியூவாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்ட் பியில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி காம்போசிஷன் ஸ்கீமில் ஆட் பண்ணணுமா இல்லை நார்மல் ஸ்கீமில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக நமக்கு தெரியல. ஸோ உள்ளே போய் பார்க்குறமோ தெரியும். ஓகேங்களா. ஸோ பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், நார்மல் வேணுமா காம்போசிட் வேணுமா சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காம்போசிட் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. காம்போசிட் வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
எஃபர்டிவ் டேட் ஆஃப் காம்போசன் லீவி என்னன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்றைக்கு முடியுதோ ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து லயபிள் ஆகிட்டீங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா லயபிள் ஆகிட்டீங்க, இங்கே வந்து லயபிள் ஆகிட்டீங்க ஓகேங்களா. ஸோ டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 20 லட்சத்தை இங்கே டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 30 நாள் டைம் ஓகேங்களா. ஸோ 30 நாள் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 நாள் லெஸ் தென் 30 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு லயபிள் ஆனிச்சோ ஸோ அதுலேருந்து எஃபர்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த எஃபர்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் காம்போசன் ஸ்கீமோட எஃபர்டிவ் டேட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து காம்போசன் ஸ்கீம் உள்ள சப்ளைக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லயபிள் லெஸ் தென் 30 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகுதோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து எஃபர்டிவ் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எஃபர்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த எஃபர்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் காம்போசிஷன் ஸ்கீமோட எஃபர்டிவ் டேட்டுன்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆன டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் எஃபர்டிவ் டேட்னு சொல்லுவோம், காம்போசன் ஸ்கீமும் எஃபர்டிவ் டேட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் காம்போசிட்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காம்போசன் ஸ்கீமில் 1% 5% GST ரேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் போர்ட்டல் அண்ட் கமர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியர் ஃபார் விச் ஆப்ஷன் எக்ஸைடா. அந்த ஃபினான்சியர் ஸ்டார்ட் ஆகி 60 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நீங்கள் நார்மல் டேக்ஸில் பே பண்ணிட்டீங்க, திடீர்னு நீங்கள் காம்போசனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஃபினான்சியர் ஸ்டார்ட் ஆகி 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. காமன் போர்ட்டலாக நீங்கள் எலக்ட்ரானிக்கலாக பண்ணியிருக்கணும். ஆப்ஷன் விச் ஆப்ஷன் எக்ஸைட் அண்ட் வில் ஹேவ் டு ஃபர்னிஷ் ஸ்டேட்மெண்ட் அஸ் பர் 44(4) வித்தின் 60 days. நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கணும் 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணிக்கணும். எஃபர்டிவ் டேட் ஆஃப் காம்போசன் லீவ் அதுக்கு வந்து எஃபர்டிவ் டேட் வந்து ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த ஃபினான்சியர், அந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃபினான்சியல் இயர் 1 April ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே ஆஃப் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எஃபெக்டிவ் டேட் வந்து 1/4 நீங்கள் என்னென்ன சப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு காம்போசிஷன் டேக்ஸில் வந்து 1% ஆர் 5% நீங்கள் GST பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 60 நாளுக்குள்ளே ரெஜிஸ்டர். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளுக்குனா என்ன வரும், இங்கே ஏப்ரலில் வந்து ஒரு 30 நாள், மேயில் வந்து ஒரு 30, அப்போ 30 ஜூன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 29th மேயில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் 29th மேலே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, 60 நாளுக்குள்ளேயே பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டேட்டு 1 April இருந்து ஃபுல்லாக நீங்கள் காம்போசன் ஸ்கீமில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். 1% இல்லை 5%. ஸோ அந்த ரேட்டு என்ன வருதோ அதில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம். அப்புறம் வேலிடிட்டி ஆஃப் காம்போசன் லெவி. வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலிடிட்டினா அதுக்கு வேலிடிட்டியே கிடையாது. எப்போ உங்களோட அக்ரிகேட் ஆனவர் வந்து அந்த லிமிட்டை தாண்டுதோ 1.5 கோடி 75 லட்சம் இல்லை செக்ஷன் 10(2)A அதர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதில் 1.5 கோடி 75 லட்சங்கிறது செக்ஷன் 10(1)க்குள்ளே. அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் லிமிட்டு. அந்த 50 லட்சத்தை என்றைக்கு தாண்டுறீங்களோ இல்லை 1.5 கோடி 75 லட்சம் 50 லட்சம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேர்ன் ஓவர் லிமிட் இருக்குது. ஸோ இந்த 3 டேர்ன் ஓவர் லிமிட்டை என்றைக்கு நீங்கள் எக்ஸீட் ஆகிறீங்களோ அன்றைக்கி உங்களோட காம்போசன் ஸ்கீம் வந்து லேப்ஸ் ஆயிரும், அதாவது எண்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த டேயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31st June ஓகேங்களா. ஸோ 30th June தான் வரும். ஸோ 30th June வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் டேர்ன் ஓவர் லிமிட் வந்து 1.5 கோடி ஆர் 75 லட்சம் இல்லைன்னா 10(2)A வந்தீங்கன்னா 50 லட்சம் ஓகேங்களா. ஸோ இதை என்றைக்கு எக்ஸீட் ஆகுதோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கீமில் டேக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க. காம்போசன் ஸ்கீம் வந்து இங்கே எண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கீமில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த என்றைக்கு வந்து எக்ஸீட் ஆகிடுச்சோ இதில் வந்து 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்டிமேஷன் பண்ணியிருக்கணும்
ஓகேங்களா. ஸோ என்றைக்கு அந்த டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகிடுச்சோ அந்த டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆன டைம்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்டிமேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ இன்டிமேட் பண்ணிக்கணும். எஃப்டி டேட் ஆஃப் வித்ட்ராயல் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இண்டிகேட்டட் பை ஹிம் இன் ஹிஸ் அப்ளிகேஷன் சச் டேட் மே நாட் பி ப்ரையர் டு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் in which application for withdrawal is filed. ஓகேங்களா. ஸோ எஃப்டி டேட் வந்து என்றைக்கு வித்ட்ராயல் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எஃப்டி டேட்டா ஐடிசி ஆன் ஸ்டாக் இன் ஹேண்ட் ஆஃப்டர் பிகமிங் இன்எலிஜிபிள். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் நார்மல் டேக்ஸ் ஸ்கீமில் இருக்கீங்க, சாரி காம்போசன் ஸ்கீமில் இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ காம்போசன் ஸ்கீமில் இருக்கிறப்போ நிறைய கூட்ஸ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிருக்கீங்க. சப்போஸ் ஒரு 1 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி கூட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த கூட்ஸ் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா. 30/6 வரைக்கும் 30/6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் லிமிட் வந்து கூடிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே இருக்கீங்க. காம்போசன் ஸ்கீமுக்குள்ளே இது வரைக்கும் நிறைய கூட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸு வாங்கி வச்சுருக்கீங்க. 30/6 அந்த டைமில் கையில் 10 லட்ச ரூபா கூட்ஸ் இருக்குது. எல்லாம் விற்ற போக ரிமைனிங் 10 லட்ச ரூபா கூட்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசன் ஸ்கீமில் ஐடிசி அவைல் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நார்மல் ஸ்கீமுக்குள்ளே வர்றப்போ இந்த 1 லட்சத்து ரூபாய்க்கு அவைல் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அலோடு டு அவைல் ஐடிசி ஆஃப் இன்புட் அண்ட் இன்புட் கண்டெய்னிங் எஸ்எஃப்ஜி அண்ட் ஃபேஸ் கூட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் பை ஹிம் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் ஹெல்ட் பை ஹிம் அந்த டேட் ஆஃப் வித்ட்ராயல். அந்த வித்ட்ரா பண்ணுற டைம், காம்போசன்லேருந்து வித்ட்ரா பண்ண டைம், இந்த டைமில் வந்து அவர் கையில் என்னென்ன இன்புட் கூட்ஸ் இருக்கோ கேபிட்டல் கூட்ஸ் இருக்கோ ஸோ அதுக்குண்டான ஐடிசி எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்போசன் ஸ்கீமில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கிருக்கீங்க, 20 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கிருக்கீங்க, 30 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா கூட்ஸை வந்து சேல் பண்ணிட்டீங்க. ஸோ 30/6 உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? 10 + 20 போட்டிங்கன்னா 30, 60 டோட்டலாக 60 லட்ச ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கினீங்க. இதில் 50 லட்ச ரூபா கூட்ஸ் வந்து சேல் பண்ணீங்க. ஸோ 30/6 உங்கள் கையில் 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 1 லட்ச ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கூட்ஸுக்குண்டான இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை இதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ளைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேலுக்கு பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிக்கும் இந்த 10 லட்ச ரூபா ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சம் வரப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. 10 லட்ச ரூபா, 20 லட்சம், 30 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா நீங்கள் சேல் பண்ணீங்க. ஸோ உங்கள் கையில் வந்து இப்போ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸு 30/6 அதாவது வித்ட்ராயல் டைமில் காம்போசன் ஸ்கீம் வந்து எண்ட் ஆகிற டைமில் உங்கள் கையில் 10 லட்ச ரூபா கூட்ஸ் இருக்குது. அதுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குறீங்க. இந்த 1 லட்ச ரூபா இது வரைக்கும் அந்த 1 லட்ச ரூபா ஐடிசி வந்து கிளைம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கீமுக்குள்ளே வர்றப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சேலுக்கு இந்த 1 லட்ச ரூபா ஐடிசியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணவே இல்லை. அந்த 1 லட்ச ரூபா ஐடிசி வந்து கடைசியாக என்ன இருக்குதோ அதை நீங்கள் அடுத்த ஸ்கீம் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஏன் பே பண்ணுறோம்? ஆக்சுவலாக நார்மல் ஸ்கீமில் வந்துச்சுன்னா நீங்கள் எதை சேல் பண்ணுவீங்க? இந்த 10 லட்ச ரூபா கூட்ஸை தான் நீங்கள் ஃபர்தராக சேல் பண்ண போகிறீங்க. அந்த 10 லட்ச ரூபா கூட்ஸை நீங்கள் சேல் பண்ணுறப்போ நார்மல் ஸ்கீமில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. 10 லட்ச ரூபா கூட்ஸை நீங்கள் நார்மல் ஸ்கீமில் சேல் பண்ணுறப்போ அதுக்கு உண்டான ஐடிஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது நார்மல் ஸ்கீமுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த 10 லட்ச ரூபா சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது நார்மல் ஸ்கீமில் பண்ணுறீங்க. நார்மல் ஸ்கீமில் நம்ம ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 லட்ச ரூபா கூட்ஸை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோமா. ஸோ இந்த 1 லட்சம் ஐடிசியை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ரொவிஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், கான்செப்டுலாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் மேட்ரு. நீங்கள் நார்மல் ஸ்கீமுக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் அடுத்து நீங்கள் ஃபர்தராக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நார்மல் ஸ்கீமில் நீங்கள் ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸை நீங்கள் ஐடிசி ஜிஎஸ்டி 1 லட்ச ரூபா பே பண்ணி தான் வாங்கினீங்க. ஸோ இந்த 1 லட்ச ரூபா ஐடிசியை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. இதோட லாஜிக் வந்து இதுதான். ஓகேங்களா. ஓகே, பெனால்ட்டி. ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இர்ரெகுலர் அவைல் பண்ண ஸ்கீம் வந்து தப்பான முறையில் அவைல் பண்ணிருக்கீங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லை தப்பான டேர்ன் ஓவர் காமிச்சு நீங்கள் வந்து அவைல் பண்ணிருக்கீங்க, நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் காம்போசன் ஸ்கீமோட ப்ரொவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா Q&A வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காம்போசனில் உள்ள எல்லா Q&Aயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ காம்போசன் ஸ்கீமில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட பிடிஎஃப்பும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த பிடிஎஃப்பில் உள்ள ப்ரொவிஷன்ஸுமே நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்போசன் ஸ்கீமில் உள்ள Q&A ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சிஏ ஃபைனல், சிஎம்ஏ ஃபைனல், சிஎஸ் ஃபைனல்லேருந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல் கிளாரிட்டி அதில் கிடைக்கும். ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப டெப்த்தாக போகும். ரொம்ப டஃப்னஸும் இருக்கும். அதிகமான டஃப்னஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஈஸியாக நான் கொண்டு போய் நம்ம நடத்தி கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப அது படிக்கிறப்ப இன்டர் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனல் படிக்கிறவங்களுக்கு கரெக்ட் ஈக்குவலாக எக்ஸாம்பிள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் படிக்கிறது. அதுவும் சிஎம்ஏ ஃபைனல் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிஏ ஃபைனல் கொஸ்டின்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆகுது. மேக்ஸிமம் சிஏ ஃபைனல் உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஜிஎஸ்டியில் அந்த புக்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் படிக்கிறப்போ சிஎம்ஏ ஃபைனலுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். கிளாஸை ஃபைனல் பண்ணிக்கலாம். பாய்.